இவர்கள் இது இவர்களுக்கு திமுகவையோ பெரியாரையோ திராவிடத்தையோ நீங்க எதிர்த்து விட்டால் அவனுக்கு இருக்கிற ஒரே கருவி ஆரிய கைக்கூலி, RSS கூலி, பிஜேபி கைக்கூலி, இதே தான் பேசிருப்பான். நான் இவனுக்கு தான் பேர் வச்சிருக்கேன், போடா பிக்காலி அப்படின்னு. பிக்காலி. பெரியாரையும் திமுகவையும் எதிர்த்து விட்டால் அவர்களை RSS கைக்கூலி என பட்டம் கட்டி விடுவதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். பாய்த்திகார பயிலுங்க, டேய் என் மரபணு சோதிச்சு பாடுறா, இங்க உட்கார்ந்து இந்த மான மரவர் கூட்டத்தை சோதிச்சு பாடுறா, என் பரம்பரையில ஓடுதடா. எந்த வடிவத்தில் சாதி, மதம், அதிகாரம், அரசியல், ஆதிக்கம் எந்த வழியில் அநீதி வந்தாலும் எதிர்த்து போர் புரிகிற மரபு தமிழன் மரபடா. எனக்கு எந்த திராவிடனும் கத்துத்தர வேண்டியதில்லை. எனக்கு பெரியாரு எந்த சொரியாரு வந்து எதிர்த்து போரிட எனக்கு கத்தரவில்லை. என் பரம்பரை மரபணுவில் என் ஜீன்ல இருக்குடா போர்க்குணம். ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியனின் பேரனும் பேத்திகளும் ஆர்ப்பத்திருட்டு திராவிட படையை கடக்க மாட்டோமா? எனக்கு வந்து நீங்க கத்துத்தாரியா? நீ எனக்கு கத்துத்தர, எனக்கு எதுக்குறதுக்கு? அது மதவாதத்துக்கு எதிராக. பெரியார் இவன் என்னுடைய அண்ணன், தமிழ் பேரினத்தின் பெரியார். பழனி பாபா மதவாதத்திற்கு எதிரான குறியீடு. சத்தியமா சொல்றா, அல்லா மேல ஆணையிட்டு, இறைமகன் இயேசு மேல, நான் வணங்குகிற என் முருகன் மேல ஆணையிட்டு சொல்றா, அவன் மதவாதத்துக்கு எதிரான குறியீடு. பெரியார் மதவாதத்துக்கு எதிரான குறியீடு. எந்த மதத்திற்கு எதிரான குறியீடு? யார் வர்றது? யார் வருவது? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.